ஆக்சுவலா அந்த மொத்த கோர்ஸ்லயே வந்து ரொம்ப ஆப்வியஸான எபிசோட்ன்னு கேட்டா நான் இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த எபிசோட் வந்து சோசியல் மீடியா அண்ட் பிராண்டிங் அப்படிங்கிறத தான் நம்ம பேச போறோம். சோசியல் மீடியா வந்து பிராண்டிங்க்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணுன்றதுல எந்த கட்டாயமும் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். இந்த டே அண்ட் ஏஜ்ல சோசியல் மீடியா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா, இதில என்னலாம் பண்ணணுங்கிறத தாண்டி, என்னலாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் 1, 2 நான் சொல்றேன். சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சோசியல் மீடியால போய் பார்த்தோம் அப்படின்னா, நாங்க வந்து இந்த ஈவென்ட்க்கு போனோம், நாங்க இத பண்ணோம், எங்க இத வந்து இத பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் சோசியல் மீடியால பேசிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜர்னி சொல்லணும். இல்ல உங்க கம்பெனியில நீங்க பண்ண அச்சீவ்மென்ட்ஸ மட்டும் சொல்லக்கூடாது. உங்க கம்பெனில நீங்க பண்ண சேஞ்சஸ சொல்லணும். அதாவது இது பண்ணோம், அதனால இது மாறுச்சு அப்படிங்கிற மாரி சில ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து சொன்னோம் அப்படின்னா, சோசியல் மீடியால உங்க பிராண்ட ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இல்லன்னா இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. இப்போ Zomato, Swiggyலாம் பண்ற மாரி மீம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். மக்கள வந்து நல்லா என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு நெறைய கான்டென்ட் பண்ணலாம். நெறைய கிவ் அவேஸ் பண்ணலாம். இந்த மாரிலாம் பண்ணோம் அப்டின்னா, உங்க சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ தட் பீப்பிள் வில் ஹேவ் அ ரீசன் டூ ஃபாலோ யுவர் பிளாட்ஃபார்ம். இல்ல நான் வந்து சும்மா என் கம்பெனி அப்டேட்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் வந்து பொங்கல் வாழ்த்து மட்டும் தான் போடுவேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்து மட்டும் தான் போடுவேன். வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்டின்னா, இது எதுக்கும் பிரயோஜனமே கிடையாது. சோசியல் மீடியா பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நெறைய பேர் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். பட் ஆனா இது வந்து நம்மளே பண்ற ஒரு விஷயம். ரைட். ஒரு பிராண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் புதுசா கேள்விப்படுறோம் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் இனிஷியலா என்ன பண்ணிட்டு இருந்தோம், கூகுள் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றோம், Instagramலயோ, LinkedInலயோ அது ஒரு B2B பிசினஸ் அப்டின்னா LinkedInல போய் பார்ப்போம். இல்ல அது ஒரு B2C பிசினஸ் அப்டின்னா நம்ம Instagram போய் பார்ப்போம். ஸோ, அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஆக்டிவா கான்டென்ட் பண்ணல. அந்த பேஜ பார்த்தா மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரலன்னு வச்சுக்கோங்க. உங்களால சத்தியமா எத்தன நாள் ரன் பண்ணாலும், எத்தன கோடி செலவு பண்ணாலும் ப்ராடக்ட் விக்கிறது ரொம்ப கஷ்டம். இதனால தான் சோசியல் மீடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். உங்களுக்கு வந்து 1,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும் உங்க Instagram அக்கவுண்ட்லயா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. பட் ஆனா, மக்கள் வந்து உங்கள வந்து பார்த்தாங்க அப்படின்னா, இட் ஷுட் ஃபீல் வெரி ட்ரஸ்ட்வொர்தி. இன்னைக்கு சொல்றேன். என்னோட LinkedInல போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ வில் கிளியர்லி நோ தட் ஐ அம் அ ப்ராப்பர் பிராண்டிங் எக்ஸ்பெர்ட். ஈவன் தோ ஐ மேக் ஜோக்ஸ், ஐ நோ வாட் ஐ அம் டாக்கிங் அபௌட். அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா கன்வே ஆயிருக்கும். இது என் பயோ செக்ஷன் ஆகட்டும், என்னோட ஹெட்டர் ஆகட்டும், என்னோட ஃபோட்டோ ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா கன்வே ஆயிருக்கும். இந்த மாரி சோசியல் மீடியாவ வந்து நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணா தான், மக்கள் வந்து உங்கள பத்தி தேடும்போது, உங்கள பார்த்தோனே நம்பிக்கை வரும். ஸோ, சோசியல் மீடியா வந்து கிரெடிபிலிட்டி பில்ட் பண்றதுக்கு ஒரு மேஜரான எலிமென்ட்டா எடுத்து வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பிராண்டோட சக்சஸ் வந்து மென்மேலும் வளரும். ஸோ, இப்ப நம்ம சோசியல் மீடியால என்ன பண்றதுங்கிறத பார்த்தோம். பட் ஆனா, எந்த சோசியல் மீடியால நம்ம கான்டென்ட் பண்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எடுத்தவுனே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இருக்கிற 18 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயே கான்டென்ட் பண்ணணும்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. பிக் 1 ஆர் 2 மேக்ஸிமம் 3 உங்க சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல நல்லா கான்டென்ட் பண்ணுங்க. தென் ஸ்லோலி டைவர்ட் இன்டூ அதர் பிளாட்ஃபார்ம். ஓகே. இல்ல என்ட்ட வந்து ஒரு 16 பேர் கொண்ட குழு இருக்கு. என்னால எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா பிளாட்ஃபார்மும் எடுத்துக்கோங்க. த மோர் த மெரியார் ஆல்வேஸ். ரைட். இப்போ இந்த மாரி பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்க மக்கள் அத வாங்கும்போது எங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு B2B SaaS பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓடோ மாரி ஒரு பிளாட்ஃபார்ம் பண்றீங்க. ஒரு B2B SaaS பண்றீங்க அப்படின்னா, LinkedIn இஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் பிளேஸ் டூ கோ. ரைட். இப்ப அதே மாரி நீங்க ஒரு காஃபி பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, ப்ராபபிலி எப்ப பண்ணணும்? ஏர்லி மார்னிங் ட்ரிகர் இருக்கணும். இல்ல நைட் நைட் டைம்ல வந்து கெஃபைன் ட்ரிகர் இருக்கணும். இந்த டைம்ல பண்ணும்போது Instagram இஸ் அ மச் பெட்டர் பிளேஸ். இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாரி பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஆடியன்ஸ் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சோசியல் மீடியால நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. அந்தந்த இடத்துல வந்து கரெக்ட்டா நீங்க கான்டென்ட் பண்ணாலே போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போட்ட வீடியோவையே எல்லா இடத்துலயும் திரும்பி போடாதீங்க. ஒரு இடத்துல போட்ட போஸ்ட்டயே எல்லா இடத்துலயும் திரும்பி போடாதீங்க. ஒரு 2 பிளாட்ஃபார்ம்ல ஒரே டைப் ஆஃப் கான்டென்ட் பண்றது ஓகே. இப்ப என்னையவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வந்து பண்ற ரீல்ஸ வந்து Instagramலயும் ஷார்ட்ஸா போடுவேன். Instagramலயும் ரீல்ஸா போடுவேன். YouTubeலயும் ஷார்ட்ஸா போடுவேன். ஆனா இதையே திருப்பி நான் திரும்பி LinkedInல போட்டேன் அப்படின்னா, என்னைய 3 இடத்துல ஃபாலோ பண்றதுக்கு ரீசனே இல்லாம போயிரும். இப்ப LinkedInல நான் நல்லா ரிட்டர்ன் கான்டென்ட் போடுவேன். பட் ஆனா Twitterல வந்து அந்த அளவுக்கு நான் ஆக்டிவா கிடையாது. இந்த ரிட்டர்ன் கான்டென்ட்டயே எடுத்துட்டு போய் நான் திரும்பி Instagramல போட்டேன் அப்படின்னா, நீங்க எதுக்கு என்ன 2 இடத்துல ஃபாலோ பண்ணணும்? பார்க்குறவங்களுக்குமே வந்து ஒரு பம்பார்ட்மென்ட்டா இருக்கும். ஒரே விஷயத்த இவன் யார்றா பல தடவ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு தான் தோணும். சேம் கோஸ் டூ யுவர் பிராண்ட் அஸ் வெல். ஒரே பொங்கல் வாழ்த்து போஸ்ட்ட 18 பிளாட்ஃபார்ம்லயும் போட்டீங்க அப்படின்னா, யாருக்குமே பிடிக்காது. ஒரே விஷயத்த சொல்லுங்க. ஆனா, அந்தந்த மீடியம்க்கு ஏத்த மாரி மாத்தி மாத்தி சொல்லுங்க. YouTubeல மேபி ஒரு 12 மினிட் வீடியோ. அதே மாரி ஒரு 2 ஷார்ட்ஸ் போடலாம். Instagramல ஒரு 2 ரீல் போட்டு போய் எல்லாரும் YouTube பாருங்கன்னு சொல்லலாம். LinkedInல நல்லா ரிட்டனா அழகா எழுதி, நல்ல ஹூக்கு மொத்தமா ஃபார்மேட் பண்ணி போட்டுட்டு, இதுதான் எங்களோட கதை, இதுதான் எங்க ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Twitterல ஒரு நல்ல த்ரெட்டா பண்ணி போடலாம். இதே இத நல்லா பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி, ஒரு நியூஸ் லெட்டரோ, பிளாக் போஸ்ட்டா பப்ளிஷ் பண்ணலாம். இப்படி தான் வந்து கான்டென்ட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்க்கும் பிட்டு பிட்டா பண்ணுமே தவிர, ஒரே விஷயத்த 12 இடத்துல போஸ்ட் பண்றது பேரு வந்து சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட் கிடையாது.
இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்க பிராண்ட் ரெப்புடேஷன் டிராஸ்டிக்கா அடி வாங்கும். ஸோ தயவு செய்து இந்த மாரி பண்ணாதீங்க.